அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கப் போகும் உன்னதமான இறைவசனம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும். இந்த ஒரு வசனம் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கான மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கிறது. இதில் ஆண்டவர் நமக்கு 2 முக்கியமான ரகசியங்களை சொல்லித் தருகிறார். முதலாவது, நாம் அவரில் நிலைத்திருப்பது. ஒரு கிளை எப்படி செடியோடு இணைந்திருக்கிறதோ அதுபோல நம்முடைய ஒவ்வொரு செயலும் எண்ணமும் இறைவனோடு சார்ந்திருக்க வேண்டும். அவரோடு நாம் வைத்திருக்கும் தொடர்பு இடைவிடாத ஜெபத்தின் மூலம் பலப்பட வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருப்பது. வேத வசனங்கள் வெறும் எழுத்துக்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தியாக மாற வேண்டும். எப்போது அவருடைய வார்த்தை நமக்குள் ஆழமாக பதிகிறதோ அப்போது நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் அவருடைய விருப்பமாக மாறும். இப்போது நாம் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்த தேவனே, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும் உம்மை இன்னும் நெருங்கி பிடிக்கவும் உதவி செய்யும். அவர்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இறைவன் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதிலளித்து உங்களை உயர்த்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.